அன்னக்கரண்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்க எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு, கடலை பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் 2 கீரி எடுத்துக்கோங்க, தக்காளி 1 பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு, 4 பல்லு பூண்டு இடிச்சு வச்சுக்கோங்க, மிளகு, சோம்பு, சீரகம் இது மூணுத்தையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/4 கிலோ பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க, அதை நீட்டமா மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ உளுந்த பருப்பும் கடலை பருப்பும் போடுங்க. லைட்டா வதக்கி விடுங்க. இது செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போடுங்க. லைட்டா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை போடலாம். கூடவே கீறி வச்சிருக்க 2 பச்சை மிளகாயை போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டு சிம்மில் வச்சு வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்துருச்சு. கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காயோட தோல் கலர் மாறும்போது 2 கை அளவு தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த தண்ணியிலேயே கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கிளறி விடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம கிளறிட்டே இருக்கும் போது நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கத்திரிக்காயோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி போட்ட சைஸை விட நல்லாவே சுருங்கிருச்சு. இந்த மாதிரி வரும்போது தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம அன்னக்கரண்டி சேனல். சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க. தேங்க்யூ.